தண்ணி தாகம் இருந்தால் நம்ம வீட்டில் குடிக்கிறோம், இல்லை வெளியில் வாட்டர் பாட்டில் கிடைக்கிது குடிச்சிடணும். பசி எடுக்குதுன்னா வீட்டில் சாப்பிட்றோம், இல்லைன்னா வெளியில் போயிருந்தா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோம். உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், மெடிசன் வாங்கி சாப்பிட்றோம். ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்றோன்னா வெளியில் கடையில் பாட்டிலில் கிடைக்குது, அதை வாங்கி சாப்பிட்றோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக பணம் கொடுத்தா கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கணும்னா பணம் இருந்தால் மட்டும் ஆகாது. இயற்கை நல்லா இருக்கணும். செடிகள், கொடிகள், மரங்கள், இதிலிருந்து தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள் கிடைக்குது. அப்போது இயற்கை நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு இது எல்லாமே கிடைக்கும். அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மெடிசனே நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா அது செடி கொடிகள், பழங்கள், காய்கறிகள், இதிலிருந்து தான் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து மெடிசன் எடுக்கிறாங்க. உணவு சாப்பிட்ணுன்னா ரைஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக எல்லாமே செடி கொடிகளில் கிடைக்குது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும், ஈவன் நம்மளுக்கு காற்றுன்னா கூட மரங்கள் இருக்கணும். மழை வந்தால் தான் மழைக்கு மரங்கள் இருக்குதான் ஆகும். அதனால் நம்ம வரம், அது ஒரு வரம் மாதிரி. அதனால் நம்ம செடி கொடிகள், மரங்கள் எல்லாத்தையும் பேணி பாதுகாக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு இந்த தருணத்தில் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.